ஹாய் நண்பர்களே வணக்கம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட் வால்வு தான் நல்லா தான் இருந்துச்சு. இப்போ இந்த ஜி பெண்டு தான் போய் சொல்லியிருந்தாங்க. சரி மாற்றலாம் அப்படின்ட்டு மாற்றி விட்டோம். ஒரு 1/4க்கு அரை புஷ். இது வந்து ஆரஞ்சு ஜி பெண்டு. இப்போ இதை மாற்றலான்னு மாற்றும்போது என்னாச்சுன்னா இது வெயிலேயே இருக்கிறதுனால இது பார்த்திங்கன்னா இங்கே டைப் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கிராக் ஆயிடுச்சு. கிராக் ஆகினாங்கன்னா தண்ணி வந்து லீக்கேஜ் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து அதனால் வந்து நம்ம அந்த கேட் வால் தான் மாற்ற போகிறோம். சரி ஓகே, எப்படி மாற்றலாம்னு பார்க்கலாமாங்க. அதுக்கு வந்து நம்ம வந்து புது கேட் வால் வாங்கிட்டு வந்துருக்கோம். பார்த்திங்கன்னா ஜிஏ வாங்கிட்டு வந்து எஸ்எஸ்ல. ஓகே, இதை தான் வந்து இதில் ஃபிட் பண்ண போகிறோம். கேட்டு வளர்த்தாலும் தண்ணி வேறு நிற்கல, கையில் கழட்ட முடியல, அதனால் ரெஞ்சு போட்டு கழட்டுவோம். கேட்டு வால் வேறு அடைக்கல, அதனால் தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப மாட்ட போகிறோம். அதுக்கு நம்ம கப்பலாம் சுற்றிக்கலாம். தண்ணீர் செய்கிற சூப்பராக தான் இருக்குது. கப்பல் டேப் வந்து ஓரளவுக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல சுற்றாமல் இந்த இடத்துல அதிகமாக சுற்றிக்கங்க. ஓகேங்களா? சுற்றியாச்சு. அடுத்தது இங்கே போகிறோம். நீட்டி வச்சு போட்டோம், அதனால் தண்ணி வந்து பெரிய லைன் மாறிக்கிச்சு, அதனால தண்ணி வரல. அப்போ நம்ம மேலே எந்த தண்ணி அடிக்கலை, இப்படி போட்டதுனால தண்ணி நேராக போயிட்டுருக்கு. இல்லைன்னா வந்து கேட்டோல் அடைச்சாலும் பிரச்சனை தான், தண்ணி ஃபுல்லாக நம்ம மேலே அடிக்கும். ஓகே, போட்டாச்சு. ஒரு லெவல் டைப் வச்சுக்கலாம், ஓவர் டைப் வச்சு நாங்கள் கழட்ட முடியாது. கேட்டோல் நீர் வந்துச்சு, அரைச்சிக்கலாம். ஓகே, தண்ணி பசரத்தை வருது. அடுத்தது ஜிஐ பெண்டை போட்டுருவோம். லைட்டாக டப்லாம் போட்டுக்கலாம். கிளாக் வைஸ் டைட்டு, ஆன்டி கிளாக் வைஸ் வந்து லூஸு. ஓகேங்களா? லூஸ் விடுறதுனா ஆன்டி கிளாக் வைஸ், டைட் பண்ணுறதுனா கிளாக் வைஸ். ஓகே, சூப்பர் மாட்டிக்கலாம். எந்த லீக்கேஜும் இல்லை.